ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். காட்டில் ஒரு முயல் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே கீழே விழுந்துருச்சான். அது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்து அதால் வெளியில் வர முடியலையாம். அந்த வழியாக ஒரு நரி போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த முயல் அந்த நரிகிட்ட உதவி கேட்டிருக்கு, நரியை நீ எப்படியாவது அந்த பள்ளத்துலேருந்து தூக்கிடு அப்படின்ட்டு. அதுக்கு நரி சொல்லியிருக்கு, ஒன்றே நான் பள்ளத்துக்குள்ளேருந்து தூக்குதேனும் நானும் சேர்ந்து உங்க கூட பள்ளத்துக்குள்ளே நான் விழவா, அதனால் நான் என்னாலலாம் தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி எங்கேருந்து போயிடுச்சு. இது ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அங்கிட்டு ஒரு சின்ன அணில் நிற்கும். அணில் இந்த முயல்கிட்ட கேட்கும், உனக்கு நான் உதவி பண்ணட்டுமா, அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்கும். அதுக்கு சோகத்தில் இருந்த அந்த முயல் சொல்லும், உன்னோட பெரிய உருவத்தில் இருக்க நரியாலேயே எனக்கு உதவி பண்ண முடியலை, நீ ரொம்ப சின்ன அணில், உன்னால் என்னை எப்படி மேலே தூக்க முடியும், அதனால் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்குமா. அப்போ அந்த கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு யானை வரும். யானை அதோட தும்பிக்கையை கொடுத்து அந்த முயலை வெளியே தூக்கிறோம். இந்த முயல் யானைக்கு நன்றி சொல்லும். அதுக்கு யானை சொல்லும், எனக்கு சொல்லாத, அந்த நன்றியை அணிலுக்கு சொல்லு அப்படின்னு. அணில் தான் என்னை கூப்பிட்டு உன்னை உள்ளேருந்து தூக்க சொல்லி உதவி கேட்டது அப்படின்ட்டு. முயல் தான் சொன்ன அந்த வார்த்தைக்காண்டி அணில்கிட்ட மன்னிப்பு கேட்கும். அதுக்கு அந்த அணில் சொல்லும், உருவத்தை வச்சு நீ என்னை எடை போடாத, உன்னை உள்ளேருந்து தூக்குத அளவுக்கு என்கிட்ட சக்தி கிடையாது, ஆனால் உனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.